ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் எங்கள் ஊரில் தாமரை குளம். இந்த குளத்துல சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய புளியாந்தோப்பு இருக்கும். பக்கத்துல எங்கள் ஊர் அம்மன் கோயில் இருக்கும். என்னடா இது தாமரை குளம்னு சொல்கிறாங்களே, எந்த தாமரை பூவும் காணாமேன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு சில பூக்கள் மட்டும்தானே இருக்குது அப்படின்ட்டு. ஆமாங்க, எங்கள் ஊர் குளத்தையும் புளியா மரத்தையும் கொத்தைக்கு கூடுவாங்க. அதுபோல் கொத்தைக்கு கூடும்போது மாசி மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா குளத்து ஃபுல்லாகவே ஒரே தாமரை பூவை பூத்து குலுங்கும். ஆனால் மாசி மாதத்தில் எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் தெப்பல் உற்சவம் நடக்கும். அதனால தாங்க அதுக்கு முன்னாடியே குத்தகை எடுத்தவங்க இந்த பூவை ஃபுல்லாக பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பூத்த பூக்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப காற்றோட்டமாக இயற்கை சூழ்ந்த இடமாவே இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் தாமரை இலையை பார்த்தீங்கன்னா தண்ணியால் எவ்வளோ ஊற்றினாலும் ஒட்டவே ஒட்டாது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எங்கள் ஊரில் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க அனைவரும் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாங்கனாக்கா இந்த தாமரை இலையை பறித்து அதில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடமே பார்க்கறதுக்கு பாருங்கள், ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த இடம். அதுக்குன்னு இது சுற்றியுமே புளியாந்தோப்பு தான். இந்த புளியாந்தோப்பில் நாங்களும் இந்த வருஷம் குத்தகை எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த புளியா மரத்தில் புளி உழுக்கிறதுக்காக இந்த வாட்டி வந்திருக்கோம். வீட்டிலேருந்து அனைவருமே வந்திருக்கோம். அம்மா பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போனோம். அண்ணா இப்போ மேலே ஏறி உழுக்குறாங்க. புளியாம்பழம் அங்கே பாருங்கள் எப்படி இப்போ கொட்டுன்னு பார்த்துனே இருங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு. நாங்கள் எதுக்கே மதியம் 12 மணிக்கு தான் போனோம். அந்த மதியான டைமில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நமக்கு வெயிலோடைய தாக்கமே தெரியாது. அவ்வளோ இயற்கையோட அழகில் பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. நம்மளுக்கு வெயில் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புளியா மரம் உழுக்கிறதுக்கு போகிறேன்னு சொன்னாலுமே பசங்க எல்லாருமே ஆர்வமாக ஒத்துடுவாங்க என் கூட. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனாலுமே. இது போல் இயற்கை சூழ்ந்த இடத்துல வேலை செய்யறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கும் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சுற்றியுமே புளியாம்பழம் உலுக்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த மரத்தை சுற்றியுமே ஒரே முள்ளுக்காடாக இருக்கும். அதனால தான் நாங்கள் தார்பாய் எடுத்துன்னு வந்து அதை கீழே போட்டு அதில் உலுக்கி எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புளியாம்பழம்லாம் பொறுக்கி எடுக்கிறதுக்கு. அதனால தான் அதை எடுத்துன்னு வந்து வச்சு செஞ்சுன்னு இருக்கிறோம். ஒரு வழியாக எல்லாத்தையுமே உலுக்கி எடுத்தாச்சு. எடுத்துக்கின்னு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வர வழியில் இருக்கிற வயல்வெளிலாம் உங்களுக்கு காட்டவே முடியல. இப்போ போகும்போது உங்களுக்கு நாங்கள் அது எல்லாத்தையும் காட்டுறோம். அப்படியே பார்த்துட்டு நீங்களும் ரசிச்சுக்கினே வாங்க. இதுபோல் இயற்கை நிறைந்த இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.